வணக்கம், வெல்கம் டு கிஸ்லேஷன் பைன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு டயட்ல உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இருக்கும், அது கூடவே கிளீனிங் மோட்டிவேஷனும் இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இடையில நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு தீபாவளி வரைக்குமாவது நல்லா ஸ்ட்ரிக்டா டயட் இருங்க. இன்னும் ஒரு 10 நாள்ல ஹெவியா நம்ம ஸ்வீட்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம், நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். வெயிட் கண்டிப்பா கெயின் ஆகும். அது வரைக்குமாவது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம இப்போ குறைச்ச வெயிட் தான் நமக்கு மறுபடியும் ஏறும். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்ணோம்னா குறைச்சிடலாம். இப்பயும் நீங்கள் விட்டு அதுக்கப்புறம் தீபாவளி ஸ்வீட்டும் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஓவராக வெயிட் கெயின் ஆகும், சுகரும் இன்க்ரீஸ் ஆகும், பிபியும் இன்க்ரீஸ் ஆகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லைங்களா? நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்காக மட்டும் டயட் ஃபாலோ பண்ணுறதில்ல, நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம உடம்பு அப்படின்னாலும் நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கணும். டயட் அப்படின்றத விட்டுட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கெஜுலேஷன் பயணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். காலையில் யோகா பண்ணிட்டு வந்த உடனே குளிச்சுட்டேன். ரொம்ப வேர்வையாக இருந்தது. க்ளீன் பண்ணிவிட்டு குளிக்கலான்னு பார்த்தேன். இது உள்ளே நிறையா சாமிலாம் வச்சுருப்போமா, அதனால் குளிச்சுட்டு வந்து சரி க்ளீன் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு கூட இன்னொரு தடவை குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை செல்ஃபும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணாலும் நல்லா நான் என்ஜாய் பண்ணி தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணேன். எனக்கு அந்த கஷ்டமே தெரியல. ஒரு பொருளுக்கும் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. நிறைய பொருட்கள் என் பசங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்டாக கொடுத்தது, அப்புறம் எனக்கு என் தம்பி கிஃப்டாக கொடுத்தது, எங்கள் அப்பா கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. அதை பற்றி பேசிக்கிட்டே க்ளீன் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணி க்ளீன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா முடியவே இல்லை. சரி இன்னைக்கு இதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி முடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால் காலை சிம்பிளாக யோகா மட்டும்தான் செய்தேன். ஈவினிங் முடிஞ்சால் வாக்கிங் போயிடுவேன். இன்றைக்கி வியாழக்கிழமை பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் புளி, உப்பு, இது செப்பு பாத்திரம் விளக்குறதுக்கு. தனியாக புளி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது பித்தளை பாத்திரம் விளக்குறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். பூஜா செல்ஃப் க்ளீன் பண்ணிவிட்டு பச்சரிசி மாவில் கோலம் போட்டாச்சு. முதல்ல புளி சேர்த்து நல்லா பாத்திரத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறம் சபீனாவில் தேங்காய் பஞ்சில் தொட்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். புதுசாக நம்ம பூஜை சாமான் க்ளீன் பண்ணும்போது தேங்காய் பஞ்சு எடுத்துப்பேன். மீதி ஸ்க்ரப்பர் எல்லாம் நான் இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். வெள்ளி பொருட்களுக்கு வெறும் சபீனா மட்டும் நம்ம தொட்டு க்ளீன் பண்ணாலே போதும், நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். இந்த மாதிரி 3 விதமான பாத்திரங்களை 3 விதமாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அதை எல்லாமே தண்ணி வடிய விட்டுட்டு நல்லா உலர்ந்த பிறகு நான் கொஞ்சம் மஞ்சள் தூள்ல ஜவ்வாது சேர்த்திருக்கேன், கொஞ்சம் சந்தனம், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை நம்ம பூஜை பாத்திரத்துக்கு முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா குங்குமம் வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பூஜை செல்ஃபு, பூஜை ரூமே நல்ல ஒரு வாசனையா இருக்கும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கோயிலுக்குள்ள மூலஸ்தானத்துக்குள்ள நுழைஞ்சோம்னா நமக்கு ஒரு வாசனை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வாசனை நமக்கு அடிக்கும். சாமி போட்டோஸும் முதல்ல ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அங்கே இருக்க டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் துணியை நல்லா நனைச்சி நல்லா பிழிஞ்சிடணும். தண்ணி அதில் சொட்டவே கூடாது, அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துட்டு சாமி ஃபோட்டோஸும் எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். சாமி ஃபோட்டோஸ்க்கும் இதே மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டோம்னா ஃபோட்டோஸும் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி அகல் எல்லாத்துக்குமே வச்சுட்டோம். உப்பு தீபம் ஏற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் வெளியில தீபம் ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே போட்டு வச்சாச்சு. இப்போ கலசத்துக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள், ஜவ்வாது, குங்குமம், சந்தனம் இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட வேப்பலை, மாங்கொத்து, பூ இதெல்லாம் வச்சுட்டு பூஜையும் செய்து முடிச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியான பூ தான் வச்சுருக்கேன், ஏன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை தானே, அன்னைக்கு எல்லா படத்துக்கும் நல்லா நிறைய பூ வச்சுப்பேன். பூ இன்னைக்கு கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால அதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து இப்போ ஷோகேஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. முதல்ல ஒரு செல்ஃபாக நான் க்ளீன் பண்ணிப்பேன். முதல் செல்ஃபில் இருக்க பொம்மைகள்லாம் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு அதை அப்படியே ப்ரஷ் வச்சு அந்த அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு அதில் இருக்க பேப்பரையும் மாற்றிட்டு அடுத்தடுத்து ஒரு செல்ஃபாக க்ளீன் பண்ணி எடுத்துப்பேன். எல்லா பொம்மையும் நம்ம இறக்கி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா எந்த செல்ஃபில் எதை வச்சோம் அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் ஒரு செல்ஃபாக எடுத்துக்கிறேன். எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு லீவ், அதனால் கொஞ்சம் கூட நமக்கு ஒருத்தவங்க ஒரு பொருளாக எடுத்து கொடுக்குறாங்கன்னும் போது நமக்கு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முதல்ல அந்த கிளாஸ் ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன்.
சும்மா ஒரு ட்ரை கிளாத் வச்சு தான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷோகேஸ் வந்து மூடி தான் இருக்கும் அப்படின்றதுனால ஓவராலாம் டஸ்ட் இருக்கவே இருக்காது. இங்க வந்து அந்த மயில் தொகையும் நிறைய வச்சிருப்பேன். நான் ஒரு மகத்துக்கு போகும்போதும் மயில் தொகை வாங்கிட்டு வந்துருவேன். நம்ம வந்து பூஜா செல்ஃப், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாமி சிலையெல்லாம் வச்சிருக்கிற இடத்துல மயில் தொகை வைக்கும்போது இந்த பல்லிலாம் வந்து அசிங்கப்படுத்திடும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் பல்லி வரவே வராது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டியா இருக்கிறது மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஆயா வந்து காசிக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தான் ஒரு பொண்ணு கெட்டப், அதுக்கப்புறம் ஒரு பையன் கெட்டப் போட்டு வச்சிருக்கேன். இவங்க தான் என்னோட அப்பா அம்மா, பழைய பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. இப்ப இந்த தலையாட்டி பொம்மை அதை வந்து நல்லா டஸ்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதை பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் தவறி ஒரு பீஸ் இதுல நமக்கு உடஞ்சாலும் அவ்வளவுதான், வேஸ்ட் ஆயிடும். அதனால இதை துடைக்கும் போதெல்லாம் நான் பார்த்து பத்திரமா தான் துடைப்பேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இந்த பொம்மை. இன்னொன்னு வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா செல்ஃப்ல வைக்கிறதுக்கு இடமே இல்லை. இந்த ஷோ பீஸ் பாத்தீங்கன்னா நான் டைலரிங் கிளாஸ் போகும்போது இது நான் செய்தது தான். ரொம்ப அழகா இருக்கும். இந்த பொம்மை வந்து என் பையன் டூர் போனப்போ வாங்கிட்டு வந்தது. அந்த சிவன், பார்வதி, விநாயகர் இருப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும். இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போனப்ப அந்த ஞாபகமா அந்த திருப்பதி கோபுரம் வாங்கிட்டு வந்தோம். இப்ப இந்த செல்ஃப் எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. இங்க எடுத்த பொருட்களை பத்திரமா தொடச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன். அந்த கிருஷ்ணருக்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா பிங்க் கலர்ல பூ மாலை, அதுவும் அந்த நான் டைலரிங் கிளாஸ் போகும்போது அங்க சொல்லி கொடுத்து செய்ததுதான். இது வந்து செட்டியார் அம்மா பொம்மைலாம் இருக்கு. அடுத்து இந்த செல்ஃப் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதையும் டஸ்ட் பண்ணிட்டு இங்க எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு பழைய பெயிண்ட் எல்லாம் அடிச்ச பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு நிறைய பொருட்கள் வந்து நம்ம அடுக்கலாம். கொஞ்சம் ஹைட்டா தூக்கி கொடுத்து வச்சுட்டோம்னா இன்னொரு லேயர் 3 லேயர்ல நம்ம இங்க பொம்மை வந்து அடுக்கிக்கலாம். அப்படின்றதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுப்பேன். அந்த பாக்ஸ் மறையிற மாதிரியும் நம்ம பீஸ்லாம் அடுக்கிக்கலாம். இந்த குட்டி யானையும் வந்து என் தம்பி தான் எனக்கு கிஃப்ட் பண்ணது. அந்த யானையை திறந்தோம்னா அது உள்ள ஒரு குட்டி யானை இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டைம் பீஸ், இந்த காந்தி தாத்தாலாம் பழைய படத்துல வச்சிருப்பாரு பாருங்களா, அதே மாதிரியே இருக்கும் இந்த டைம் பீஸ். இது என் தம்பி வாங்கி கொடுத்ததுதான். இது கரெக்டா நமக்கு வந்து 1 நிமிஷம் வரும். ஒர்க் அவுட் பண்ணும்போது புதுசுலலாம் இதை வச்சு யூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு செய்துட்டு இருந்தேன். இந்த பீஸ் வந்து அதே மாதிரியே என் பொண்ணு வந்து ஸ்கூல்ல ப்ராஜெக்டுக்காக செய்தது. 6th or 5th படிக்கும்போது செய்தா. அதை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன், ஞாபகமா இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு கப்பல் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த டெக்கர் பீஸும் சூப்பரா இருக்கும். அதுவும் என் தம்பி வாங்கி கொடுத்தது. இந்த மீன் பாத்தீங்கன்னா எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. என் பசங்களுக்கு சின்ன பிள்ளையில இருக்கும்போது அவங்க ஞாபகமா நான் அதை வச்சிருக்கேன் பத்திரமா. இது வந்து என் தம்பியோட பொம்மை, பெரிய பையன். ஆனா இன்னும் அவனுக்கு வந்து இந்த பொம்மைலாம் ரொம்ப பிடிக்குது, பென்டைன் பொம்மைலாம். அதை இங்க நான் ஷோகேஸ்ல வச்சிருக்கேன். அவன் ஊர்ல இருந்து வரும்போது அப்பப்ப பார்த்து சந்தோஷப்பட்டுப்பான். அப்புறம் எடுத்து பத்திரமா அங்கேயே வச்சிருவேன். என் பையனுக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும், என் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பொம்மைலாம் பாத்தீங்கன்னா என் பசங்களுக்கு வந்து பர்த்டேக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்தது. இன்னும் அவங்க வந்து அதெல்லாம் பத்திரமா தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே செல்ஃப்லயும் இருக்கிற பேப்பர்லாம் மாத்திட்டேன். இந்த ஷீல்டு வந்து என் தம்பிக்கு வந்து ஏதோ ஃபிட்னஸ் சேலஞ்ச் முடிச்சதுக்காக அந்த பாகுபலி படம் வந்த புதுசுல இந்த ஷீல்டு கொடுத்தாங்க. அந்த கப்பும் அதே மாதிரிதான் கொடுத்தாங்க. இந்த கத்தி வந்து பாத்தீங்கன்னா அவன் ஏதோ நார்த் இந்தியா சைடு போனப்ப ஏதோ ஒரு ஊர் சொன்னான், அது ஞாபகம் இல்லை. அங்க வந்து எல்லாருமே இந்த மாதிரி குட்டி குட்டியா கத்தி வச்சிருப்பாங்களாம். அதுக்காக அந்த கத்தி வந்து வாங்கிட்டு வந்தான், அது ஞாபகமா வச்சிருக்கேன். அந்த கப்ல இருக்கிறது என் தம்பி ஒய்ஃப். அவ்வளவுதான், ஷோகேஸ் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இது ஏதோ மண்டலா ஆர்ட்டாம். என் பொண்ணு புதுசா இப்பதான் வந்து யூடியூப்ல வீடியோ பார்த்து இதை செய்துட்டு இருக்கான். இருக்கிற கப்பெல்லாம் இப்படிதான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து என் பொண்ணுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து 6th படிக்கும்போது கிஃப்ட் கொடுத்தது, கிரீட்டிங் கார்டு. இது ஓப்பன் பண்ணா ஒரு மியூசிக் வரும், அது மட்டும் இப்ப வரல. ஆனா அவங்க ஃப்ரெண்டு ஞாபகமா வச்சிருக்கான். எந்த வேலை எப்படி இருந்தாலும் முதல் நாள் நைட்டே
கரெக்டாக நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம என்னென்ன வேலைலாம் செய்யணும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா காலைல எந்திரிச்ச உடனே முதல்ல ஒரு யோகாவோ இல்லை ஒரு வார்ம் அப் சிம்பிளாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் இல்லை வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா போதும். அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். அந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நம்ம எந்திரிச்சு அப்படியே மதன்ட்டு எந்த ஒரு ஃப்ளெக்சிபிளாக எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் நம்ம உடம்புக்கு கொடுக்காம இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த சுறுசுறுப்பே வரவே வராது. கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு மிதமான சூழ்நிலை தண்ணி குடிச்சிட்டு நல்லா வந்து ஒரு வார்ம் அப் பண்ணிடுங்க. நல்லா நீங்கள் அந்த டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கலாம். காலையில் 2 வாழைப்பழம் ஜீரகம் கொதிக்க வச்சு வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். இது பாருங்களேன், அலாவுதீன் அற்புத விளக்கு தேய்ச்சா பூதம் வந்து நமக்கும் நிறையா கொடுத்தாக்க நல்லா தான் இருக்கும் இல்லை. அதனால இது அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி தான் எனக்கு வாங்கி கொடுத்தது. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இன்னொரு சூப்பரான கிஃப்ட் காமிக்கிறேன். இது வந்து மகாபலிபுரம் போனப்போ வாங்கினது. இந்த யானை வந்து கல்லில் செதுக்கியிருக்காங்க. இது உள்ள ஒரு குட்டி யானை செதுக்கியிருக்காங்க. இதில் ஹோல் போட்டு அது உள்ளே விட்டு செதுக்கியிருக்காங்க போல். மிஷினில் செய்தாங்களா கையில் செய்தாங்களா அப்படின்னு தெரில. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 500 நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம எந்த வேலை செய்தாலும் சரி அதை கஷ்டமாக நினச்சி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியாது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்காத வேலை செய்யும்போது ஒரு பிடிச்ச விஷயத்த சேர்த்துக்கோங்க. டிவியில் வந்து நீங்கள் இல்லை மொபைலில் பாட்டு வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு எந்த பாட்டும் பிடிக்குமோ நல்ல மோட்டிவேஷனான சாங்ஸ் கூட நீங்கள் போட்டுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா கடகடன்னு க்ளீன் பண்ணுவீங்க. மெலோடி சாங் போட்டு கேட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே க்ளீன் பண்ணலாம். அது இந்த மாதிரி ஷோகேஸ்லாம் க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுறேன் இந்த வேலை எல்லாமே. நான் இதில் இருக்க பொருட்களை ஒரு தடவை மட்டும் நான் அப்படியே வைக்க மாட்டேன். ஒரு 10 தடவை இதை தூக்கி அங்கே வைப்பேன், அதை தூக்கி இங்கே வைப்பேன், இங்கே வச்சா நல்லா இருக்கா அங்கே வச்சா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவையாவது இதை வந்து நான் மாற்றி பார்ப்பேன். அது மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக செய்யுங்க. அவ்வளோதான். இப்போ செல்ஃபி எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த டேபிளும் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. அதையும் முதல்ல ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லிக்விடு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதையும் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன். அது ஒயிட் டேபிள்ன்றதுனால கையோடு நம்ம க்ளீன் பண்ணிடணும், இல்லைன்னா ரொம்ப கரை பிடிச்ச மாதிரி ஆகிடும். இன்னைக்கு லஞ்சுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் செய்தேன். அது கூடவே கோஸ் கொஞ்சம் பொரியல் செய்திருந்தேன், வேர்க்கடலை சட்னி, அப்புறம் ரைத்தா. இதுதான் லஞ்சுக்கு செய்திருந்தேன். நைட்டுக்கும் சப்பாத்தி மாவு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இப்போ என்ன எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கொஞ்சம் பேரிச்சம்பழம் 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வால்நட், பாதாம், இது கூடவே ஃப்ளாக்ஸீட் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். அதில் 1 ஸ்பூன் சேர்த்து தண்ணி தான் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு ஸ்மூத்தி செய்து எடுத்துக்க போகிறேன். 2 பேட்ச் நான் அரைச்சேன். ஒரு பேட்ச் வந்து நான் அரைச்சி பவுலில் சேர்த்து எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் என் பசங்களுக்கும் அடுத்த பேட்ச் அரைச்சி அவங்க 2 பேருக்கும் ஸ்மூத்தி கொடுத்துட்டேன். இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டேன்னா அவங்களுக்கு தேவைப்படும் போது குடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்மூத்தி வந்து கடகடன்னு குடிக்காமல் நல்லா ஒரு பவுலில் சேர்த்து பொறுமையாக நிதானமாக ஸ்பூனில் நம்ம எடுத்து சாப்பிடும்பொழுது ரொம்ப நேரம் சாப்பிடுவோம். நமக்கு பசி நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வாக்கிங் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி ஒரு 5000 ஸ்டெப்ஸ் தான் நடந்தேன். அதுக்கு மேலே நடக்க முடியல. இப்போ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் அன்னாச்சி பழம், ஒரு ஜீரக வாட்டர் எடுத்திருக்கேன். நேற்று வடை பாயசம்லாம் சாப்பிட்டேன் இல்லைங்களா, அதனால இன்னைக்கு ஃபுல் டே ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு சூப்பராக டயட் ஃபாலோ பண்ணிட்டு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.